உலகளவுல சிறந்த டெத் பவுலராக இருக்கும் நேத்தன் எல்லிஸ் அவர்கள் ஐபிஎல் 2025 தொடர்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ஒரே ஒரு போட்டியில மட்டுமே விளையாடி இருக்காரு. மதிசா பத்திரனாக இருந்த காரணத்தினால எல்லிஸுக்கு சரியான வாய்ப்புகளை கொடுக்க முடியல. இந்த நிலையில ஐபிஎல் 2026 சீசன்ல பத்திரனா கேகேஆர் அணிக்காக விளையாட உள்ளதால இந்த முறை எல்லிஸ் அவர்களுக்கு அனைத்து போட்டிகளிலுமே பிளேயிங் லெவல்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த நிலையில தொடை பகுதியில் ஏற்பட்ட தசை பிடிப்பு காரணமாக ஐபிஎல் 2026 சீசன்ல இருந்து விலகுவதாக எல்லிஸ் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. இது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவு. இந்த முறை சிறந்த டெத் பவுலர்கள் இல்லாமல் சிஎஸ்கே அணி விளையாட இருக்காங்க. T20 உலகக்கோப்பை 2026 தொடர்ல 7.17 எக்கானமில மட்டுமே ரன்களை விட்டு கொடுத்தாரு. இப்படி சிறப்பாக செயல்பட்டு நல்ல ஃபார்ம்ல இருக்கும் பவுலரை இழப்பது கடைசி நேரத்துல சிஎஸ்கேவிற்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கா. இந்த நிலையில எல்லிஸிற்கு மாற்றாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியால யாரை வாங்க முடியும் அப்படின்ற குறித்த தகவல் வைரலா போயிட்டு இருக்கு. ரெண்டு பவுலர்களுக்கு இடையே போட்டி இருக்காம். இது குறித்து தற்போது தகவலுமே வெளியாகி இருக்கு. அதாவது முதலாவதாக ஆஸ்திரேலியாவை சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளர் ஜேசன் அவர்கள் ஐபிஎல்ல 17 போட்டிகள்ல விளையாடி 19 விக்கெட்டுகளை எடுத்திருக்காரு. சிறந்த வேகத்துல பந்து வீசக்கூடியவர். இவரை மாற்று வீரராக தேர்வு செய்ய வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஷமர் ஜோசப் அவர்கள் மேற்கிந்திய தீவுகளை சேர்ந்த அதிவேக பந்து வீச்சாளர் ஷமர் ஜோசப் அவர்களுக்கு வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுது. ஐபிஎல் 2024-25 ஆகிய சீசன்கள்ல லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்காகத்தான் விளையாடிட்டு இருந்தாரு. ஒருவேளை ஜேசன் அவர்களை வாங்கல அப்படின்னா ஷமர் ஜோசப் தான் வாங்க அதிக வாய்ப்பு இருக்கா. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.